தேவனுடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்லவே. 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். தேவனிடத்திலே ஒரு மனிதன் அன்பு கூறுகிறேன் அப்படின்னா அதை எப்படி தான் காட்ட முடியும்? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதிடத்திலே என்ன பண்றாரு? நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். செமிகோலன். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. சரி, ரைட். இப்போ இதை மையமாக வைத்து நம்ம சில காரியங்களை என்ன பண்ண போகிறோம்? சிந்திக்க போகிறோம். ஒரு 7 வயது பெண் குழந்தை தன்னுடைய இடுப்புல ஒரு பையனை தூக்கிட்டு ரொம்ப நேரம் அங்கிட்டு இங்கிட்டு நடந்து விளையாண்டுட்டு இருந்தாராம். அப்ப அதை பார்த்து கொண்டு ஆச்சரியப்பட்ட சில தாய்மார்கள் அந்த பிள்ளையை கூப்பிட்டு, அம்மா நீயே குழந்தை, உனக்கே ஒரு 6-7 வயசு தான் இருக்கும் போல இருக்கு, ஆனா நீ இடுப்புல வச்சிருக்கிறது 3-4 வயசு பையனா இருக்கான், இவ்வளோ நேரம் உன்னால எப்படி அந்த குழந்தைய தூக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் போற, அவனை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிற, உனக்கு வெயிட்டா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, எனக்கு வெயிட்டா இல்லை அப்படின்னு. என்னம்மா நீயே ஒரு குழந்தை, நீ ஒரு குட்டி பையனை இடுப்புல வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, சுத்திட்டு இருக்க, வெயிட்டா இல்லைங்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த குழந்தை சொல்லிச்சான், இது என் தம்பி, இவன் ஏன் எனக்கு பாரமா தெரியலன்னா இது யாரோட தம்பி? என்னுடைய தம்பி. நீங்க வீடுகள்லையும் பல இடங்கள்லையும் பார்த்துருப்பீங்க, எறும்பு பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடலை விடவும் பெரிய எடைகளை தன்னுடைய இரையாக என்ன பண்ணும்? வாயில தூக்கிட்டு போயிட்டு இருக்கும். எறும்பினுடைய அந்த உடலை விடவும் அது தூக்கிட்டு போகிற எடையின் அளவு என்னவா இருக்கும்? பெருசா இருக்கும். அதையெல்லாம் எப்படி முடியுது? அதுக்கு ஏன் அப்படின்னா அதோட இறை அது. வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு வாசகன் அவனுக்கு சாதாரணமா வர்ற அல்லது வேத வசனங்களை கேட்கும் பொழுது ஒரு வாசகனுக்கு இயல்பாக வருகிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இதெல்லாம் முடியுமா? இவ்வளவு கஷ்டமா இருக்கு, தன்னைத்தான் வெறுக்க முடியுமா? சுயநலம் இல்லாம வாழ முடியுமா? பணம் பணம் என்று பணத்திற்கு பின்பாக ஓடுகிற ஒரு உலகத்திலே பணத்தை பிரதானமாக கொள்ளாமல் ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? இழிவான தோன்றுகிற ஆதாயங்களை விட்டு விட்டு வாழ முடியுமா? அல்லது வாலிப நாட்களிலே பரிசுத்தமாக இருக்க முடியுமா? எல்லாரையும் மன்னிக்க முடியுமா? ஒரு கிணத்துல அறைந்தா மறு கிணத்தை காட்டுன்னு வசனம் சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு ஒரு வாசகனுக்கு சாதாரணமா வேதத்தை வாசிக்கும் பொழுதே அந்த எண்ணங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. இந்த வேதாகமத்தை குறித்த போதகத்தை கேட்கும் பொழுதும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் பேசும் பொழுதே சொன்னாங்க, இது புரியலன்னு சொல்லல, இது புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு பேசல. கவனிங்க, கிறிஸ்தவ உபதேசம் புரிந்து கொள்ளுவதற்கு கஷ்டமா இருக்கிற உபதேசம் அல்ல. இயேசு கிறிஸ்து பேசின அந்த நாட்களிலே இது கை கொள்ளுவதற்கு கஷ்டம், அதன்படி நடப்பதற்கு கஷ்டம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. சின்ன வயசுல நீங்க ஒரு நரி கதை வாசிச்சிருப்பீங்க. ஒரு நரி திராட்சை பழங்களுக்காக ஏங்கி உயரமா இருக்கிற அந்த திராட்சை பழத்தை குதிச்சு 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 அதை பிடிக்க முடியாம கடைசியில என்ன சொல்லுச்சு? சீச்சி இந்த பழம். அப்போ ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சிலர் என்ன நினைக்கிறாங்க, இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அதை கை கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்கு. ஆனா கை கொள்ளுவதிலே முயற்சிகளையும் சில பேர் என்ன பண்றாங்க? எடுக்கிறாங்க. சில பேர் கை கொள்வதற்கான முயற்சிகள் என்ன பண்றாங்க? ஈடுபடுறாங்க. அந்த முயற்சிகளிலே தொடர்ந்து தடுமாற்றம், சுணக்கம், தவிப்பு இதெல்லாம் ஏற்படும் பொழுது கடைசியில ஒரு கட்டத்துல என்ன மாதிரி ஒரு முடிவு வர்றாங்கன்னா, இதெல்லாம் முடியாது, அதை எதை எழுதி வச்சிருக்கிறாங்க, ஆனா இதெல்லாம் முடியாது, சேச்சா இந்த பழம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துக்கிறாங்க. இல்லைன்னா யாரோ ஒரு சிலரால் மட்டும் என்ன பண்ணுங்க முடியும் அப்படின்னு என்ன பண்றாங்க, அப்படி ஒரு முடிவுக்கும் வராங்க. ஒரு பிரபல போதகர் சொன்னாரு, தேவனிடத்துல பெரிய சாட்சி பெற்ற போதகர்.
அவர் பாவத்தை வெல்வது எப்படி அப்படி பிரசங்கிக்கும் பொழுது இடையில ஒரு வரி சொன்னார், ரொம்ப அழகான வரிகள். ஆண்கள் பகுதியை பார்த்து கேட்டாரு, காலையில எத்தனை பேர் பேண்ட் போடும் பொழுது ஒரு காலை தூக்கிட்டு போட்டீங்க பேண்ட்டை அப்படின்னாரு. எல்லாருமே பேண்ட் போடும் பொழுது ஒரு நேரத்துல ஒரு காலை தான் என்ன பண்ணுவோம், தூக்குவோம். பேண்ட் போட்டிருக்க எல்லாத்துக்குமே இந்த காலில் அந்த நம்பர் இருக்குல்ல. நானும் இன்னைக்கு காலையில பேண்ட் போடும் பொழுது ஒரே நேரத்துல ஒரு காலை தூக்கி தான் போட்டேன். யாராலையும் 2 காலை தூக்க முடியுமா? அப்ப பிரசங்கியார்கள் எந்த விதத்திலும் விசேஷமானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்வதற்காக தான் அதை என்ன பண்ணாரு சொன்னார். அப்ப கிறிஸ்தவ கிறிஸ்தவத்துல ரொம்ப ஆன்மீக அந்தஸ்தையோ அல்லது ஆன்மீக அதிகாரங்களையோ உடையவர்கள் அது அவங்கள பரிசுத்தமாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஸோ 3 காரியங்களை டீல் பண்ண போறோம். நம்பர் 1, தேவனுடைய வசனங்கள் பாரமானவைகள் அல்ல. அப்படின்னா நான் அதை வாசிக்கும் பொழுது கஷ்டம், அதாவது பாரம்னு எனக்கு தோணுது. அப்படின்னா யாருக்கு அது பாரமானவைகள் அல்ல? என்ன சொன்னேன்? ஒரு குழந்தையை பற்றி பேசினேன், ஒரு எறும்பை பற்றி சொன்னேன். யாருக்கு அது பாரமா இருக்காது? நம்பர் 2, அப்படி பாரமா இருக்குன்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சேச்சா அப்படி வாழ முடியாது, அப்படி கிடையவே கிடையாது. அப்படி கிடையாது, அந்த முடிவு வரவே கூடாது. சேச்சா அப்பெல்லாம் இருக்க முடியாது. அல்லது யாரோ ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க, அல்லது அந்த அளவுக்கு இருக்க முடியாட்டியும் ஓரளவுக்கு என்ன பண்ணிக்கலாம், இருந்துக்கலாம். செல்ஃப் ஸ்டாண்டர்ட். 11 ரூபா பஸ்ஸுக்கு இங்கேருந்து சத்திரத்துக்கு 10 ரூபா கொடுத்தோம் வாங்குவாங்களா? புரியுதுங்களா? 10 ரூபா கொடுத்தா என்ன பண்ண மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா விலை நிர்ணயம். சொல்லுங்க, ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட விலை. அதை என்ன பண்ண முடியாது, நம்ம மாத்த. ஏன்ட்ட 10 ரூபா தான் இருக்கு அப்படிங்கிறதுனால 10 ரூபா கொடுத்து என்ன பண்ண முடியாது, டிக்கெட்டு வாங்க முடியாது. அப்ப நான் ஒரு பரிசுத்த இலக்கை நிர்ணயித்து கொண்டு அந்த அளவுக்கு முடியல, கடவுளுடைய ஸ்டாண்டர்டுக்கு என்னால் என்ன பண்ண முடியல, வாழ முடியல. ஆனால் நான் ஒரு அதுக்கு குறைவான ஒரு ஸ்டாண்டர்டை நானே என்ன பண்ணிக்கிறேன், ஏற்படுத்திக்கிறேன். அதை வச்சுட்டு அது மாதிரி என்ன பண்ணிட்டு போறேன், வாழ்ந்துட்டு போறேன். அப்படி ஒரு எண்ணம் வரும். பாரமானவைகளும் அல்ல. நல்லா புரியுதுங்களா? இது அவருடைய கற்பனைகள் பாரமாய் இல்லாததினாலே நான் அதை கை கொள்ளுகிறேன். ஆகையினாலே தேவனை நேசிப்பது எனக்கு சுலபமாய் இருக்கிறது. அப்படிங்கிறதான் இந்த அதிகாரத்தினுடைய மையம். சரிங்க, என்ன சொல்ல வராரு இங்க? கற்பனை அப்படிங்கிற சொல்றதுக்கு பிரைமரி மீனிங், முதன்மை அர்த்தம் என்னன்னா, நாம் சபையிலே சகோதரர்களாக எண்ணப்படுகிற ஒருவரை ஒருவர் நேசிப்பதும், இயேசு கிறிஸ்துவை அன்பு கூறுவதும், அவரை பின்பற்றுவதும் என்னவா இருக்காது, பாரமாய் இருக்காது. கடினமாய் இல்லைன்னு சொல்லலை. இங்க என்னவா இருக்காது, 2க்கு வித்தியாசம் உண்டு. கஷ்டம் இல்லைன்னு சொல்லல, பாரமா இருக்காது. ஒரு இயல்பான மனிதன் சொந்த முயற்சியினாலே கடவுளை என்ன பண்ண முடியாது, பிரியப்படுத்த முடியாது. சில பக்தி நடவடிக்கைகளிலே தன்னுடைய சொந்த முயற்சியின் மூலமாக ஒரு மனிதன் ஈடுபட முடியும். தேவனை நான் நேசிக்கிறேன், ஆகையினால என்னைக்கு என்ன பண்ண போறேன், இதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு மனிதன் தான் விரும்பினபடி கடவுளை நேசிப்பதற்கு அவனுடைய சொந்த முயற்சியிலிருந்து ஏதாவது என்ன பண்ணலாம், செய்யலாம். நான் சொல்றது புரியுதா? ஒரு சகோதரன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு முறை ஆயில் மில்லேருந்து நடந்தே இங்கே வந்தார். அப்போ ஆயில் மில்லேருந்து நடந்தே வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன உங்களுக்கு ஏன் நடந்தே வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லை நான் நடந்தே வந்தேன் அப்படின்னாரு. சரி, நான் அவருக்கு உதவி செய்யும்படி நான் அவருக்கு காசு கொடுத்தேன். அவர் என்ன சொன்னார், இல்லை காசெல்லாம் இருக்கு, நான் ஏன் தெரியுமா நடந்து வந்தேன், கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நான் வேறு ஒரு நம்பிக்கையிலே வாழும் பொழுது பல கிலோமீட்டர் தூரம் என்ன பண்ணுவேன், நடந்தே என்ன பண்ணுவேன், கோயிலுக்கு போவேன். இப்போ நான் யாரா மாறிட்டேன், இப்போ வேறு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அப்போ காலையில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எங்கெங்கேயும் என்ன பண்ணோம், நம்ம நடந்து பண்ணோம். ஒரு நாள் நம்ம ஏன் சர்ச்சுக்கு நடக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன், நடந்து லேட்டாக வந்தார். 1 மணி நேரம் நடந்த ஒரு ஆள் இங்கே உட்காந்து பெருசாக கவனிக்கவும் முடியாது. அவர்கிட்ட இப்போ ஒன்றும் சொல்லலை, அவர்கிட்ட சொல்லாதான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். கவனிங்க,
அப்படி நாம என்ன பண்ணலாம், கடவுளை வந்து இப்படி இப்படிலாம் பிரியப்படுத்தலாம் அப்படின்னு நம்மளுக்கா தோணும். எல்லாம் சொல்லுங்க, நம்மளுக்கா தோணும். அப்படி நம்மளுக்கெல்லாம் தோன்றதுக்கு பேரு தான் மதம். அதற்கு எதற்குமே என்ன இங்க எங்க இடம் கிடையாது, இங்க இடம் கிடையாது, இங்க நீங்க வெள்ளை சட்டை போட்டுக்குங்க. ஆனா வெள்ளை சட்டை போட்டுக்கிறது நல்லா இருக்கும், வெள்ளை சட்டை போட்டா நல்லா இருக்கும். ஆனா வெள்ளை சட்டை போட்டனால கர்த்தருக்கு பிடிக்கும்னு சொல்லாதீங்க. நான் சொல்றது விளங்குதா? ஏன்னா மோகினி பிசாசு என்ன தான் இருக்கும், மோகினி பிசாசு என்ன தான் இருக்கும். வெள்ளை சட்டை பரிசுத்தவங்காதீங்க, அங்கதான் இடிக்குது. வெள்ளை சட்டை போடுங்க, நல்லா இருக்கும், சமுதாயத்துல மதிப்பாங்க, ரைட், ஓகே. ஆனா வெள்ளை சட்டை பரிசுத்தங்காதீங்க, அங்கதான் என்னது இடிக்குது. ஏன்னா மோகினி பிசாசம் எப்படிதான் இருக்கும். இதுக்கு எதிர்வாதம் உண்டா? ரைட். வயல்ல இருக்கவங்களுக்கு தெரியும் பால் டாயில் எப்படிதான் இருக்கும் சொல்லுங்க. வெள்ளை பரிசுத்தங்காதீங்க, நீங்க கலருக்கு டெஃபினேஷன் கொடுக்காதீங்க, வெள்ளை போடுங்க. எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 33வது வசனம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஆண்டவர் நம்முடைய தேவனாய் இருப்பது யார் செஞ்ச காரியம்? நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 34. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிக்க வேண்டியது இல்லை. கவனிங்க, ஏன் அப்படி சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரை அறிகிற வரைக்கும் நான் யாரு? பழைய மனிதன். கவனிங்க, பைபிள்ல எங்கெங்கெல்லாம் இருதயம் வருதோ அது மனிதனுடைய ஆன்மாவை குறிக்கும், மனிதனுடைய ஆழத்தை குறிக்கும். இருதயம்னா அந்த ஹார்ட்டை பம்ப் பண்ற மிஷின் கிடையாது. இங்க சொல்ற இருதயம், அந்த இருதயங்கிறது இல்ல, மனிதனுடைய ஆழம், ஆழமான மனிதனுடைய உள்ளான மனிதன். இது கிடையாது. நான் எனக்குள்ளதான் நான் இருக்கேன். இது என்னதுங்க? வீடு மாதிரி. என்ன சொல்றாரு, நான் என்னுடைய வார்த்தைகளை அவங்களுடைய இருதயத்துல என்ன பண்ணுவேன், வைப்பேன். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவேன், எழுதுவேன். அதுக்கப்புறம் நான் அவங்க தேவனாய் இருப்பேன், அவங்க என் ஜனமாய் இருப்பார்கள். இது ஏதாவது நான் செய்ய வேண்டியது அங்க வந்துச்சா? பண்ணுவேங்கிறார். இது எப்ப நடந்துச்சு? 33. அந்நாட்களுக்கு பிற்பாடு இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, என்ன சொல்றாரு, மனிதனுடைய பழைய இருதயத்தில் இருந்து ஆண்டவரை மனிதன் என்ன பண்ண முடியாது, நேசிக்க முடியாது. ஜெபம் பண்ணலாமா? பண்ணலாம். பாடலாமா? பாடலாம். உபவாசிக்கலாமா? சாப்பிடாம இருக்கலாமா? இருக்கலாம். இப்படி கூடுகையில பங்கு பெறலாமா? ஆமா, பங்கு பெறலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளையா அல்லாதவர்களும் என்ன பண்ணலாம், பங்கு பெறலாம். ஆனா தேவனை நேசிப்பேன், தேவனை நேசிக்கிறதின் மூலமாக அவருடைய கற்பனைகளை என்ன பண்ணுவேன், கை கொள்ளுவேன். அது எனக்கு பாரமானவைகள் அல்ல. அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா தேவன் எனக்கு என்ன பண்ணியிருக்கணும், புது இதயத்தை தந்திருக்கணும். அவருடைய வார்த்தைகளை என் இருதயத்தில் என்ன பண்ணிருக்கணும், எழுதியிருக்கணும். அவருடைய வார்த்தைகளை என் இருதயத்தில் என்ன பண்ணிருக்கணும், வச்சிருக்கணும். இப்ப எனக்கு ஈஸி. அது கடவுளுடைய வார்த்தைகள் எனக்கு பாரமா இல்ல. சாம்சன் பால் அப்படிங்கிற ஊழியர் சொல்லும்போது சொல்லுவாரு, ஆயிரக்கணக்கான கொசுக்கள் ஒரு சாக்கடையில உட்காந்துருக்கும். ஆனா தேனி கரெக்டா எங்கதான் போய் உட்காரும், பூ மேல உட்காரும். அப்ப ஆயிரக்கணக்கான கொசுக்கள் சாக்கடையில உட்கார்ந்துருந்தாலும் தேனி அங்க ரொம்ப கூட்டமா இருக்கு, நம்ம அங்க போலான்னு அதுக்கு என்ன பண்ணல, தோணல. தேனிக்கு என்ன தோணுச்சு, நம்ம ஒரு ஆளா இருந்தாலும் நம்ம எங்க போய் உட்காரணும், பூ மேல உட்காரணும். அப்படின்னா இதை யாருக்கு சொல்லி கொடுத்தா தேனிக்கு? ஏன்னா இன்ஸ்டிங், உள்ள இருக்கிற அகத்தூண்டுதல், அது தேனியா இருக்கிறதுனால அது எங்கதான் போய் உட்காரும், பூ மேலதான் உட்காரும். அப்ப மனிதனுடைய இருதயத்தை ஆண்டவர் மறுபிறப்படைய செய்கிறார். இயல்பா ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் பாரமா இருக்காது அப்படின்னா, ஜாலியா இருக்கிறது, அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பார்க்கறது, இதெல்லாம் அவனுக்கு பாரமாவே
நம்ம கேட்க பார்த்துமா, அந்த செல்லியே அப்படி எப்படிடா பார்த்துட்டு இருக்க? நீங்க வீட்டில் கேட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அதை எப்படி தாண்டா பார்த்துட்டு இருக்க அவ்வளவு நேரம்? கண்ணு தின்னு வலிக்குமா வலிக்காதா? தலைகளை வலிக்குமா வலிக்காதா? காது வலிக்குமா வலிக்காதா? வலிக்காது. ஏன் அவனுக்கு பாரமா இல்லாது? அவனுடைய நேச்சர், இயல்புல இருந்து வர்றது. அதுதான் வரும். அது கொசு, அதனால அதுக்கு என்ன கிடையாது, சாக்கடை நாராது. இங்க கொசுக்கள் இருப்பதை நானும் விரும்பல, தேவனும் விரும்பல. எந்த இடத்துல? இந்த இடத்துல. ரைட், சரி. ஆனா இங்க கொசுக்களை கொல்ற நடவடிக்கை ஏற்படுத்துறது இல்லை. கொசுக்களெல்லாம் அடிக்கிற நடவடிக்கையிலையும் இங்க ஈடுபடுறது இல்லை. கவனிங்க, புரியுதா? இயல்புல இருந்து இப்ப கவனிங்க, எனக்கு பாரமா இருக்கு, வேத வசனங்கள் எனக்கு பாரமா இருக்கு அப்படின்னா நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். நான் மதத்தில் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்பது வேற, சபை கட்டடத்துக்குள்ள இருக்கிறது வேற. குடிக்காதரான அந்த குடிகார பயல்களை சொன்னா அவன் மறுபடியும் நம்மளே கேட்பான், அது எப்படி இருக்கிறது? புரியுதா? ஆனா குடிக்கிறவங்களாம் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. குடிக்காமல் இருக்கிற அயோக்கியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? புரியுதா? அப்ப இந்த கட்டடத்துக்குள் இருப்பது வேறு, கிறிஸ்துவுக்குள் இருப்பது வேறு. அப்படியே கொஞ்சம் போலாமா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1:6. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை எழுதினது யாரு? சூப்பர், பவுல் எழுதினாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொரிந்து நிருபத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அதுல வாழ்த்துக்களே இருக்காது. இப்ப கடினமான உள்ள மனநிலையில அந்த நிருபத்தை என்ன பண்ணுவாரு? எழுதுவார். இங்க பாத்தீங்கன்னா 2 அல்லது 3 வசனத்துக்கு ஒருக்க அவங்களை என்ன பண்ணுவாரு? வாழ்த்துவார். இறையில் நிபுணர்கள் சொல்லும் பொழுது அழுத்தம் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. அதை பிலிப்பியரை படிக்கும் பொழுது அதை மறக்கவே முடியாது. ரோமருக்கு எழுதுகிற நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பவுலனுடைய மூளை அறிவு தெரியும், பவுலுடைய ஆன்மீக அறிவு தெரியும். பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பவுலுடைய இருதயம் தெரியும். கம்பேக். நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை என்ன பண்றேன்? ஸ்தோத்திரிக்கிறேன். கவனிங்க, இப்போ இப்படி வாங்க, உங்க வீட்டில் உள்ளவங்களை நினைக்கும் பொழுது, நினைக்கிற பொழுதெல்லாம் எப்படி இருக்கு? ஐயோ பகீர்னு இருக்குங்க, அப்படி சொல்றீங்களா? ஐயோ நினைச்சேன்னா தூக்கமே என்ன பண்ணுதுங்க, வரமாட்டேங்குதுங்க. சொல்லாரு பாருங்க, உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் தேவனை என்ன பண்றேன்? எப்படி வாழ்ந்துருப்பாங்க பிலிப்பியர் பாருங்க. இதெல்லாம் தாண்டி போக முடியுமா? நான் அதனால என்ன சொல்லலை, உங்க வீட்டில் உள்ளவங்க உங்களை நினைக்கும் பொழுது, நான் உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சரி, கவனிங்க, யோசிச்சு பார்க்கணும். பைபிளை வாசிக்கும் பொழுது எல்லாம் புரியாட்டியும் பரவாயில்ல, எனக்கும் புரியாம இருக்குமான்னா இருக்கலாம். எல்லாம் புரியாட்டியும் பரவாயில்ல, ஆனா புரிந்த இடங்கள்ல, பைபிள் நல்லா புரிஞ்ச இடங்கள்ல, எல்லாம் புரியாட்டியும் தொடர்ந்து அதை கற்க முயற்சி பண்ணணும். ஆனா புரிஞ்ச இடங்கள்ல நம்முடைய வாழ்க்கையோடு அதை என்ன பண்ணணும்? பொருத்தி என்ன நினைச்சு ஒருத்தர் பார்க்கும் பொழுது தேவனை ஸ்தோத்திரிக்க முடியுமா? என்னுடைய வாழ்க்கைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க முடியுமா? குறைஞ்சபட்சம் என்னுடைய வீட்டில் இருக்கவங்க அதை செய்ய முடியுமா? அல்லது யாராவது நினைக்கும் பொழுது இந்த சொல்லுவாங்கல்ல, சிம்ம சொப்பனமா இருப்பாருன்னு. சிம்மம்னா சிங்கம், சிம்ம சொப்பனம். கவனிங்க, 5 தான் சப்ஜெக்ட் இருக்கு. உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் கர்த்தர் என்ன பண்றேன்? அப்ப நற்கிரியைகளை யார் தொடங்கினாராம்? யார் தொடங்கினாராம்? இன்னையிலேருந்து நான் கிறிஸ்தவனா மாறிடுறேங்க, அது கிடையாது. அந்த தீர்மானம் நல்லது, ஆனா இன்னொன்னு நடக்கணும். அவரே எனக்குள்ள என்ன பண்ணணும்? ஒன்ன தொடக்கணும். அவர் தொடங்கினதுதான் நிற்கும். உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள். இயேசு கிறிஸ்துவின் நாள்னா எது? கர்த்தருடைய வருகையின் நாள். எத்தனை பேர் ஆண்டவர் வருவார்னு விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்த முடியுமா? நிறைய பேர் நீங்க நம்புறது இல்லை, ஏன்னா அது புரியல. உங்களுக்கும் நான் எஸ்கடாலஜி நான் எடுக்கல, நிறைய பேர் அதை நம்பல. எங்க நற்கிரியைகளை தொடங்கினார்? நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல நற்கிரியைகளை என்ன பண்ணாரு? தொடங்கினார். அதை எது வரைக்கும் நடத்துவாராம்? வயசானா போயிருமா? போகுமாங்க? வயசானா போகுமா? போகாது. ஊர் மாத்தி போனா போயிருமா?
கல்யாணம் போயிருமா? சொல்லுங்க, கொஞ்சம் டவுட்டா இருக்கு. கல்யாணம் போயிருமா? இல்லை கொஞ்சம் படிச்சோன்னு போயிருமா? என்னவாமா, படிச்சோன்னு போயிருமா? இல்லை கொஞ்சம் சம்பாத்தியம் கூடணுன்னு போயிருமா? அவர் பேச்சே மாறி போச்சுங்க. கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே அவருடைய பேச்செல்லாம் என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. பணம், வசதி, படிப்பு, அந்தஸ்து, வேலை, இடம், புதிய உறவு, வயசு, இதெல்லாம் ஒருத்தனுடைய நற்கிரியைகள்ல மாற்றத்தை உண்டு பண்ணுதுன்னா நல்லா யோசிக்கணும். நம்ம மதத்துல இருக்கிறோமா, இயேசு எனக்குள்ள இருக்கிறது நல்லது தொடங்கினது யாருன்னு சொல்லி யோசிக்கணும். யாருன்னு சொல்லி இப்ப எரேமியாவுக்கும் பிலிப்பியர் நிருபத்துக்கும் என்னால பொருத்தி பார்க்க முடியுதுன்னு சொல்றவங்க கரங்களை ஊத்தலாமா? சரி, இது நான் என்ன பண்ணல, கிறிஸ்தவ வாழ்க்கை நான் என்ன பண்ணல, அல்ல, எனக்குள்ள என்ன பண்ணாரு, எனக்குள்ள அவர் என்ன பண்ணாரு, உண்டாக்கினார். இது எப்படிங்க நடக்கும்? இந்த ரட்சிப்பு எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும் அப்படின்னா, முதல்ல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்க மனம் திரும்பணும். நீங்க பாவத்துல இருக்கீங்க, சொல்லாலும் செயலாலும் எண்ணங்களினாலும் யோசனைகளினாலும் நீங்க பாவி. நீங்க மட்டும் இல்ல, பேசுற நானும் பாவி அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம பாவிங்கிறத என்ன பண்ணுவார், நமக்குள்ள உணர்த்தி காட்டுவார். ஆம் ஆண்டவரே, நான் பாவி அப்படின்னு நான் ஒப்புக்கொள்ளும் பொழுது உடனே எதை காட்டுவாரு? சிலுவைய காட்டுவார். பாரு, நீ ஏற்கனவே பாவத்துல மரித்து போயிட்ட, இனி நீ ஏதோ ஒன்றை செஞ்சு ஆண்டவர்கிட்ட வர முடியாது. நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக மட்டுமே நீ கடவுளுடைய பிள்ளையாக மாற முடியும். தேவனிடத்திலே ஒரு மனிதன் ஒரே ஒரு விதத்தில் தான் உறவு கொள்ள முடியும். அது என்னவா மாற முடியும்? அவருடைய பிள்ளையாக தான் மாற முடியும். தேவனை ஒரு மனிதன் வேறு ஒரு உறவிலே அணுகவே முடியாது. அவர் எஜமான், நான் ஊழியக்காரன் அப்படிங்கிற உறவெல்லாம் இல்ல. அது அந்த உறவு பைபிள்ல நீங்க வாசிச்சீங்கன்னா அது வேலை சம்பந்தப்பட்டது, பொறுப்புகள் சம்பந்தப்பட்டது. நான் சொல்றது புரியுதா? நான் ஊழியன், அவர் எஜமான். ஆனா அவர் முதலாவதாக அவர் தகப்பன், நான் பிள்ளைங்கிறதுல இருந்து வர்றதுதான் இது. நான் சொல்றது புரியுதா? அவர் தகப்பன், நான் பிள்ளை. அவருக்கு பணி செய்ய ஆரம்பிச்சதுடனே ஒரு பிள்ளையா இருந்து நான் ஊழியம் செய்கிறேன். ஆகையினாலே என்னுடைய டெசிக்னேஷன், அதாவது என் வேலை சம்பந்தப்பட்ட பொறுப்பு சம்பந்தப்பட்ட டைட்டில் தான் அது. ஆனா உறவுங்கிறது டைட்டிலா? எங்க அப்பாவும் நானும் பேசிக்கிறதே இல்லை. கொஞ்சம் பேசி 10 வருஷம் ஆயிடுச்சு. பேசிக்கிறதே இல்லை, அடிக்கடி பார்த்துக்கிறதே இல்லை. அதனால அப்பாவில இருந்து சித்தப்பாவா மாறிடுவாரா? அப்படி கிடையாது. உறவு மாறவே மாறாது. ஏன்னா நான் அவருக்கு பிறந்துட்டேன். அவரே நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது, நானே நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது. நாங்கள் பேசிக்காம இருக்கலாம், மூஞ்சிலே முழிக்காம இருக்கலாம். ஆனா அந்த உண்மை ஒன்ஸ் ஹேப்பன், இட்ஸ் ஹேப்பன். அது நடந்தது தான். அது என்னதுங்கண்ணா? நடந்தது தான். ஆனா ஒரு வேலை பார்க்குறேன், ஓனர் பிடிக்கலன்னா வேலையை விட்டுடலாமா இல்லையா? விட்டுடலாமா இல்லையா? எனக்கு இன்னொரு ஓனர் வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஊழியத்தை விட்டுட்டு போனாலும், சபையை விட்டு போறது சொல்லல, ஊழியத்தை விட்டு போனாலும் அவருக்கு பிள்ளையா தான் இருப்பேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஆனா ஊழியத்தை விட மாட்டேன். ஏன் விட மாட்டேன் அப்படின்னா, தகப்பன் பிள்ளை அப்படிங்கிற இடத்துல இருந்ததுதான் ஊழியம் உருவானுச்சு. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஊழியம் செய்வதன் மூலமாக ரட்சிப்பு. நீங்க கடவுளுக்கு நிறைய இதெல்லாம் புரியுதுதான், இதெல்லாம் பழைய நம்பிக்கை. கடவுளுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக சர்ச்சை போட்டு ஒயிட் வாஷ் பண்ணோம்னா ஏதாவது நடந்துரும் அப்படின்னீங்கன்னா, சர்ச்சில் ஒயிட் வாஷ் ஆகும். அது புரியுதுங்களா? சர்ச்செல்லாம் கூட்டுவோம், சிலர் உற்சாகமா கூட்டுவாங்க, நல்லது. ஏங்க நீங்க பாஸ்ட், நீங்க ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுங்களா? நீங்க சொன்னா செய்வாங்கள, தகவலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்க வீட்டுல எல்லாம் எப்படி செய்றீங்க? ஏன்னா நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்னா, கவனிங்க, எதுல இருந்து வரணும்? உறவிலிருந்து, தேவனோடு உள்ள உறவிலிருந்து வரணும். இப்ப சப்ஜெக்ட் என்ன? உங்களின் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை என்ன பண்றேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். 3வது வசனம். இதோடைய ஆரம்பம் எங்க? சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல். சுவிசேஷத்தை அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் பிரமாணங்கள். நான் சொல்ல புரியுதா? ஏன் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய கற்பனைகள்
தேவனால் மறுபிறப்பு அடைந்த ஒரு மனிதனுக்கு பாரமாய் இருக்க முடியாது. எப்ப பாரமா இருக்கும்? நான் தேவனுடைய பிள்ளையா இல்லைன்னா அது என்னவா இருக்கும்? பாரமா இருக்கும். தேவனுடைய பிள்ளையா ஆயிட்டேன்னா பாரமா? தேவனுடைய பிள்ளையா ஆகுவது யார் செய்யறது? அவரே செய்யறது. எப்படி என்ன மாத்துறாரு? எப்படி மாத்துறாரு? கொஞ்சம் முடியெல்லாம் வெட்டிட்டு வாப்பா, என்னுடைய பிள்ளையாயிரும். அப்படியா? இந்த கையில இருக்கிறதெல்லாம் கழட்டிருப்பா, கழுத்துல இருக்கிறதெல்லாம் கழட்டிருப்பா. அப்படியா? எதை மாத்துறாரு? பழைய இதயத்தை சரி பண்றாரா, புதிய இதயம் தராரா? சொல்லுங்க. பழைய இதயத்தை தேவன் ஒரு நாளும் சரி செய்யறது இல்லை. ஏன்னா ஐ எம் ஒன் சைட் டெட், முடிஞ்சிச்சு. பழசை என்ன பண்றது இல்லை, பழசை சரி செஞ்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறது இல்லை. இல்லை இல்லை, அந்த இதயம் வேலை செய்யாதுப்பா, அது இருக்கட்டும், நான் ஒரு புது இதயத்தை தர்றேன். நீங்க இப்போ ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள கொஞ்சம் யோசிங்க. புது இதயம் மட்டும் இருக்கா, பழைய இதயம் சேர்ந்தே இருக்கா? ரெண்டுமே இருக்கு. அதனாலதான் நம்பவே முடியல, எந்த இருதயம் வெளியே வருங்கிறது நம்பவே முடியல. விளங்கிருச்சா? ஐயோ புது இதயம் வந்துருச்சுப்பா பாஸ்டருக்கு, அப்படி புது இதயம் வந்துருச்சு, நல்லது. பழசு வரக்கூடாதுங்கிறதான் தேவ சித்தம். பழசு வரக்கூடாதுங்கிறது தேவ சித்தம். சில பேர் பார்த்தீங்கன்னா பழசை வெளியே போடவே மாட்டாங்க. அவங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அதுக்குன்னு ரூமே வச்சிருப்பாங்க. பழசெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ரூமே வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு புதுசு கிடைச்சாலும் அதை பயன்படுத்த மனசு இருக்காது. பழசை விட முடியுங்களா? சரி கவனிங்க. நீங்க ரசிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா ஆழமா புரியும் உங்களுக்கு. நம்பர் 1, ஃபர்ஸ்ட், தேவனுடைய வார்த்தைகள் தான் ரட்சிப்புக்கு ஏற்ற சோர்ஸ். நான் தொடர்ச்சியாக கடவுளை பிரியப்படுத்தி வாழ்வதற்கு, தேவனை அறிவதற்கு கடவுளுடைய வார்த்தைகள் தான் மூலம், சோர்ஸ். நான் வாழணும் அப்படின்னா உணவு தான் எனக்கு சோர்ஸ், கார்போஹைட்ரேட் அதுதான் எனக்கு என்னது சோர்ஸ். கண்டிப்பா நான் இட்லி வேணும், காலையும் சாப்பிட்ருப்பேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுவோம், பசிக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் என்ன பண்ணணும், ஈவினிங் சாப்பிடணும் இல்லை நைட்டு சாப்பிடணும், எனக்கு மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு நாளைக்கு 4 தடவை சாப்பிட்டாலும் எனக்கு சலிக்க மாட்டேங்குது. ஏன் சலிக்க மாட்டேங்குதுன்னா என் உடல் அதை என்ன பண்ணுது, கேட்குது. ஏன்னா அதுதான் இயக்க ஆற்றல். எத்தனை பேர் நின்றுகிட்டே சாப்பிட்ருக்கீங்க? ஏன் நின்றுட்டு? ஐயோ சாப்பிட்டா போதும்பா, பொசிஷன் அடுத்தது, பொசிஷன் அடுத்தது. கவனிங்க. இப்போ பஸ் ஸ்டாண்டில் பைபிள் படித்தா ஜன பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன எங்கே படிச்சுட்டு இருக்கீங்க? இல்லைப்பா, எனக்கு எதுதான் சோர்ஸு, அதுதான் சோர்ஸு. என்னங்கதான் என்னங்க காலையில தானேங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னா, இன்னைக்கு காலைல கேட்டாச்சா பிரசங்கம், இனி கேட்கவே கூடாது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். இல்லை வீட்லயே சொல்லுவாங்க, காலைல தானே படித்தேன், காலைல தானே ஜெபம் பண்ண, அப்புறம் என்ன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும்பாங்க. என்ன நீ நம்ம பைபிள் எடுத்துருக்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இல்லையே. அப்படி இருக்கீங்களா? அப்படி இருக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டவங்க அப்படி இருக்க முடியாது. அல்லது யாராவது சொல்லி பைபிள் எடுத்தாலும் ரொம்ப பாரமா இருக்கும். பைபிள் எடுத்துட்டு உட்காந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப பாரமா இருக்கும். ஏன் பாரமா இருக்கும்? படிப்பான்னு யாராவது சொன்னாலும் எடுத்துட்டு உட்காந்தா பாரமா இருக்கும். ஏன்னா என்னுடைய நேச்சர் வேற, புது இதயம் என்ன வரல. புது இதயத்துக்கு தான் அது பாரமா இருக்காது. ரொம்ப பாரமா இருக்கா? யோசிச்சு பாருங்க. ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். விசுவாசம் எப்படி வருது? கேட்கறதின் மூலமாக. கேள்வினா நம்ம கொஸ்டின்ஸ் கிடையாது, கேட்பதின் மூலமாக விசுவாசம் வருது. அந்த நாட்கள்ல உங்க கையில வச்சிருக்கீங்களா இப்படி பைபிள் கிடையாது. இதை எழுதுற நாட்கள்ல இப்படி என்ன கிடையாது, நீங்க கையில வச்சிருக்க மாதிரி பைபிள் கிடையாது. பாஸ்டர் ஒரு பைபிள் வச்சிருப்பாங்க, அதை வாசிப்பாங்க, ஜனங்க அதை கேட்டுக்குவாங்க. ஏன்னா அன்னைக்கு என்ன கிடையாது, கேமலின் பேனாவும் கிடையாது, நோட் புக்ஸும் கிடையாது. இப்போ ஜனங்க அதை கேர்ஃபுல்லாக கேட்பாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதும் பொழுது ஜனங்க அதை எப்படி கேட்பாங்க? கவனமாக கேட்பாங்க, மறுபடியும் கேட்பாங்க, ரொம்ப கூர்மையாக கவனிப்பாங்க. ஏன்னா விசுவாசம் எதன் மூலயமா தான் வருது? கேள்வி கேட்கறதின் மூலமா தான் வருது. எதை கேட்கறதின் மூலமா வருது? மறுபடியும் யோசிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே. தேவனுடைய வசனங்களை கேட்பதின் மூலமாக எனக்கு என்ன வருது? கேள்வினா கேட்கறது. இந்த கேள்வி கேட்கறது, கேள்விப்பட்டேன்கிறோம்ல. தேவனுடைய வசனத்தை கேட்பதன் மூலமாக எனக்கு என்ன வருது? விசுவாசம்
நான் விசுவாசியா இருந்தேன்னா இந்த விசுவாசத்திலே வளர துடிப்பேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்க ஆன்மீக வாழ்க்கையை பத்தி கவலைப்படவே மாட்டாங்க, ஆனா எங்கேயும் வருவாங்க. அவங்க ஏன் வளர துடிக்கலன்னா ஜீவன் உள்ளது மட்டுமே வளரும். ஃபர்ஸ்ட் என்ன வரணும்னா ஜீவன் வரணும், அதுக்கப்புறம் தான் என்ன வரும், வளர்ச்சி வரும். முதல் என்ன வரணும், ஜீவன். இப்போ ஒரு விதைய தோண்டி அதில் உள்ள வச்சிட்டு அது விதைச்சதா புதைச்சதா? புதைக்கிறதுக்கும் விதைக்கிறதுக்கும் செய்கை ஒன்றுதான். நான் போட்ட விதை வளர்ந்துருச்சுன்னா அதை விதைச்சிருக்கேன். என்ன பல்ராஜனே, போட்ட விதை வரலன்னா அதை என்ன பண்ணிட்டேன், புதைச்சிட்டேன். கையை தூக்குங்க எல்லாரும், கேட்குறவங்க தான் முடிவு பண்ணணும். என்னுடைய எண்ணம்லாம் என்ன, ஆண்டவருடைய எண்ணம்லாம் என்ன, எல்லாருமே விதைச்சு என்ன பண்ணணும், 100 மடங்கு பலன் பண்ணணும். ரைட், கவனிங்க. இப்போ விதைய உள்ள தோண்டி புதைச்சிட்டு நான் எவ்வளோ பெரிய பண்ணையார் தெரியுமா அப்படின்னா வளர்ந்துருமா? வளராது. இந்த ஊர்லயே என்னது பாதி தெரியுமா? வளர்ந்துருமா? வளராது. கவனிங்க, விதைக்கிறதோட என்ன ஆச்சு, வேலை முடிஞ்சு. பூமிக்கு அடியில விதைக்குள்ள ஒர்க் பண்றது யாரு சொல்லுங்க, யாரு? கடினமா உழைச்சிங்கனாலும் நீங்க எதுக்கு மேலதான் உழைக்க முடியும், விதைக்குள்ள உழைக்க முடியாது. பூமிக்கு மேலதான் நீங்க உழைக்க முடியும். எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், எவ்வளவு டீப்பா ஆழமா போதிச்சாலும், எவ்வளவு ஆழமா போதிச்சாலும் எல்லாமே எதுவோட முடிஞ்சு போயிருது. எல்லாம் சொல்லுங்க, விளைய செய்கிறது கட்ட, விளைய செய்கிறது. அந்த விதையில ஜீவனை கொண்டு வர்றது யாரு? அப்ப நிறைய பேர் ஏன் ரட்சிக்கப்படல தெரியுமா? பழைய தூக்கி யார் மேல போட்டுடலாம், கர்த்தர் மேல போட்டுடலாமா? என்ன சிஸ்டர் இப்படி ஆட்டுறீங்க? சில பேர் பழைய தூக்கி ஏன் நிறைய பேர் ரட்சிக்கப்படல, தூக்கி பழி எங்க போட்டுருவோம், அவர் விளைய செய்யல. அப்படியா? 1 பேரின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 23வது வசனம். அல்ல, அழிவுள்ள விதையினாலே அல்ல, என்றென்றைக்கும், எட்டர்னல், என்றைக்குமே, என்றென்றைக்கும், எல்லா நாட்களும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத விதையினாலே மறுபடியும் ஜனிப்பிக்க. கவனிங்க, இந்த விதைங்கிறது எதை குறிக்குது? தேவனுடைய வார்த்தை. எல்லா தேவனுடைய வார்த்தைகளிலுமே என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. தேவனுடைய வார்த்தைகள் அழியாததினாலே எனக்குள்ளாக அழியா வாழ்வை உண்டு பண்ணணும்னா யாரு தான் உண்டு பண்ணணும்? யாரு தான் உண்டு பண்ணணும்? கடவுளுடைய வார்த்தைகள் தான் அதை உண்டு பண்ண முடியும். அப்ப வசனம் சொல்லுது, பேதுரு சொல்றாரு, அழிவுள்ளே விதைகளினால் அல்ல. ஒரு விதை உள்ள போய் செத்துச்சுன்னா தான் அது என்ன தரும்? பலனை தரும். ஆனா அப்படி இல்லப்பா, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றாங்க, அது அப்படி இல்லை. அழிவில்லாத விதை, அழிவில்லாத வசனம் என் இருதயத்துல விழுந்தனால என் இருதயம் புதுசா என்ன பண்ணுது? மாறுது. தேவன் இப்படிதான் மறுபிறப்படைய சொல்றார். ஜீபும்பால நடக்காது. அவருடைய வார்த்தைகள் அழிவில்லாது இருக்கிறது. அந்த வார்த்தைகளை தூக்கி என் இருதயத்துல போடுறாரு. இப்ப வார்த்தை சாகல, நிலம் செத்து மறுபடியும் உயிர் வைப்படுது. இப்ப உயிருள்ள அந்த வார்த்தைகள் இருக்கிறதுனாலே அந்த ஜீவன் வளருகிறது. இப்ப கவனிங்க, வேத வசனத்தின் மூலம் தான் நான் மறுபிறப்படைஞ்சேன். அப்ப இந்த வேத வசனங்களின் மூலமாகத்தான் நான் வளர முடியும். இப்ப ஏங்குவேனா இல்லையா? வெளியில இருக்க மனுஷனுக்கு இட்லி பிரியாணிலாம் வேணும், உள்ள இருக்க மனுஷனுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? தேவ வசனங்கள் வேணும். உணவை போல் இருக்கக்கூடிய இந்த வேத வசனங்கள் எனக்கு பாரமா இருக்குமா? சில பேர் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய டிஃபன் கேரியர் தூக்கி போவாங்க. பார்க்குற நம்மளுக்கு எப்படி இருக்கும்? பாரமா இருக்கும். ஆனா அவங்க ஏன் அதை தூக்கிட்டு போனா அவங்களுக்கு அது வேணும். என் பிள்ளைங்க சில சமயம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக்கை மட்டும் எடுத்துட்டு போங்க. அப்புறம் சொல்லுவேன், ஸ்கூல் பேக்கே எடுத்துட்டு போமா. உங்களுக்கு புரியுதா? ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு, ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. இப்பெல்லாம் உங்களுக்குலாம் தெரியும்ல, இப்போ என்ன கொடுத்துட்றாங்க, இப்போ புது கலாச்சாரம். அப்போ நான் இருந்த காலத்துல இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக்ஸோட எது பெருசா இருக்கு? ஸ்நாக்ஸ் பாக்ஸ். அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் 1, 2, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் 1, 2. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒருவேளை பார்க்குற மற்றவங்களுக்கான கஷ்டமா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அது வேணும், அவங்களுக்கு அது வேணும். நம்மளுக்கு பாரமாக இருக்கலாம், அவங்களுக்கு அது
வேணும். அப்ப திருவசனங்கள் யாருக்கு பாரமா இருக்காது? எனக்கு அழிவில்லாத இந்த வார்த்தைகள் மூலமாக நான் மறுபிறப்பு அடைச்சிருந்தேன்னா கண்டிப்பாகவே இந்த வார்த்தைகள் எனக்கு என்னவா இருக்காது? சொல்லுங்க, பாரமா? யாக்கோபு 1:21, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணங்களையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளமா இருக்கிற வசனத்தை சாந்தமா என்ன பண்ணுங்க? எப்படி ஏற்றுக்கொள்ளுங்க? உள்ளத்திலே நாட்டப்பட்ட வசனம். எத்தனை பேர் ரட்சிக்கப்படணும்னு விரும்புறீங்க? ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்படணும்னு நான் என்ன பண்றேன்? தொடர்ந்து விரும்புறேன் அப்படின்னா அதற்கு ஆற்றல் எங்க தான் இருக்கு? கடவுளுடைய வார்த்தையிலே இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல போனோம்னா ஒருத்தர் பயணிக்க போறார், ஒருத்தர் ஏத்தி விட போறார், ரைட்? அங்க பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். 110221 ட்ரெயின் நம்பர் விழுப்புரம் வழியாக மதுரை நோக்கி வந்து கொண்டிருக்கு. கேட்டுட்டே இருக்குமா? எத்தனை பேருக்கு அந்த வாய்ஸ் கேட்டால் இரிட்டேட்டிங்காக இருக்கும்? ஏ நைன்னு ஏற்றி விட போனவங்களுக்கு தலைவலியா இருக்கும். ஆனால் ட்ரெயின் ஏற போனவன் அது நல்லா கேட்பான். அந்த விழுப்புரங்கிறது மட்டும் காதில் விழுந்திருக்கும், மறுபடியும் கேட்பான். ஆனால் ஏற்றி விட போனவனுக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்க. இப்ப நான் வந்து யாரு பிரயாணி அப்படின்னா சத்தத்துக்கு நேரம் என் காதை என்ன பண்ணுவேன்? ஏன்னா ஒரு தடவை சத்தம் போட்டேங்கன்னா நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன், 2வது தடவை சத்தம் போடும் பொழுது ரூட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். அப்படி சத்தம் போட்டாலும் ஏற போறவருக்கு என்ன பண்ணிடுவேன்? ஏன்னா எனக்கு தெரியும் நான் எதையா மறந்துட்டு எங்கிட்டாவது போய் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், சரி நம்மளாம் வேஸ்ட்டு, வாழ்றதே வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தா நிறைய பேர் இங்கிட்டு இங்கிட்டு கூச்சிட்டு இருப்பாங்க ட்ரெயின் மாதிரி ஏறிட்டு. அப்போதான் ஒரு நம்பிக்கையே வந்துச்சு எனக்கு வாழ்க்கையில், பரவாயில்லையே போல இருக்கே அப்படின்னு. இங்கிட்டும் குதிப்பேன். இன்னும் இந்த சைடு போகுது ட்ரெயின் பாங்க, நீ எங்கே போகணும்? கன்னியாகுமரி போகணும். மதுரை போகிற ட்ரெயின் பா அப்படின்னா டப்புன்னு குதிப்பாங்க பாருங்க, ரைட்? இதெல்லாம் வந்து சொல்றத கேட்கறதே அப்படி ஒரு கோஷ்டி இருக்கு. சோர்ஸ் ஆஃப் வார்னிங். ஏன் தேவனுடைய வார்த்தைகள் வந்து எனக்கு வந்து பாரமா இல்லை? ஐயோ எப்படா முடிப்பாங்க? ஏன் பாரமா இல்லை? ஐயோ எத்தனை அதிகாரம் வாசிக்கிறது? ஐயோ என்ன பைபிள் ஸ்டடி? ஐயோ இந்த மெசேஜை கேட்டுதான் ஆகணுமா? ஏன் பாரமா இருக்கு? ஐயோ எதுக்கு எடுத்தாலும் வசனம். அது எப்படிங்க முடியும்? நீங்களே சொல்லுங்க, அது எப்படி முடியும்? என் கிறிஸ்மஸ் போனா பத்தாதா? நியூ இயருக்கு போனா பத்தாதா? வேலையை விட்டு அப்படி போகணுமா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம். எவைகள் எல்லாம்? கவனிங்க, கேள்வி வந்து கன்ஜெக்ஷன், இணைப்பு சொல்லோட ஆரம்பிச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இவ்வளவுதான். நீங்க இது தெரிஞ்சிருந்தாலே நீங்க பாஸ்ன்னு அர்த்தம். ஒரே கேள்வி தான். அன்றிலும் அவற்றையும் எவற்றையும் ஆனாலும் அப்படின்னா எங்க போயிடணும்? ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்குது? எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். யாரை பத்தி பேசுறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி பேசுறாரு. மோசை நாங்க வந்ததுனால அது யாரை பத்தி பேசுறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி பேசுறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி எங்க எழுதப்பட்டிருக்கு? பழைய ஏற்பாட்டுல எழுதப்பட்டிருக்கு. அப்ப இவைகள் எல்லாம் அப்படின்னு சொன்னா எதை சொல்றாரு? பழைய ஏற்பாட்டை சொல்றாரு, ரைட்? பழைய ஏற்பாடு. வாசிங்க, இப்ப 11 வாசிங்க. இவைகள் எல்லாம் பழைய ஏற்பாடு முழுவதும் இவைகள் எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் எழுதிங்க மேல, உதாரணங்கள். என்னன்னா பைபிள்ல ஒரு வத்து போடுறதுன்னா நீங்க அர்த்தம் வந்து டிக்ஷனரி தான் பார்க்கணும். நீங்க ஒரு இதை யோசிக்க கூடாது. அது ரொம்ப அந்த மாதிரி ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. திருஷ்டாந்தம்னா எக்ஸாம்பிள்ஸ். எப்படி சொல்றேன்? கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திட்டாரா? எப்படி சொல்றேன்? புது மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா உதாரணங்கள் இருக்கும், ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இருக்கும். ஏன் பார்த்தேன்? அப்படி போய் எனக்கு தேவைப்பட்டுச்சு பார்த்தேன். ஏன் எனக்கு தேவைப்பட்டுச்சு? ஏன்னா நீங்க பிரசங்கிக்கணுங்க, அதனால பாக்குறீங்க. அப்படியா?
ஏங்க நீங்க போதிக்கணுங்கிறதுனால இதெல்லாம் விவரமா படிக்கிறீங்க, எங்களுக்கு தேவையாது அப்படிங்கிற மாதிரி. அப்படி கிடையாது. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதன் மூலமா ஒருத்தன் பிழைப்பானா? தேவனுடைய வார்த்தையின் மூலமா ஒருத்தன், இப்ப நான் பேசுறதுனால எனக்கு ஆசீர்வாதமா, கேட்கறதுனால ஆசீர்வாதமா? கேட்டு கீழ்ப்படிவது மூலியமா தான் ஆசீர்வாதம். நான் சொல்ல புரியுதா? பிரசங்கிப்பதனால் கிடையாது, பிரசங்கிப்பதனால் நன்மை உண்டாகும். ஆனா ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது? கேட்டு கீழ்ப்படுகிறது தான். நல்லா புரிஞ்சுக்கணும். யாராவது அப்படி என்ன இருந்தீங்கன்னா மாத்திங்க. அப்படி கிடையாது. எங்க வர்றேன்? திருஷ்டாந்தம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு என்ன பண்ணுது? உலகத்தின் முடிவு நாட்களில் உள்ள நமக்கோ எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும். அப்ப இதை வாசிக்கும் பொழுது உலகத்தின் முடிவு நாளில இருக்கிற நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? எச்சரிப்பு. எச்சரிப்பு கிடைக்கும் பொழுது அதை காதை கவனமா வைப்பாங்களா இல்லையா? ஏன்னா நம்ம எதுல இருக்கிறோம்? ஒரு பரலோக பயணத்துல இருக்கோம். காதை கவனமா என்ன பண்ணுவோம்? வைப்போம். ஏத்தி விட வந்தவனுக்கு என்னவா இருக்கும்? புரியுதுங்களா? நீங்க உள்ளதான் இருக்கிறீங்க, ஏத்தி விட வந்தீங்களா? இல்ல உண்மையாலுமே ஒரு பயணத்துல இருக்கீங்களா? சொல்லுங்க. சில பேரு அம்மா கூட வருவாங்க, இல்ல மனைவி கூட வருவாங்க. எல்லாம் சொல்லுங்க கூட. அம்மா வராட்டி விட மாட்டாங்க. எங்க அம்மா அப்படி கூப்பிட்டு போயிருக்காங்க சர்ச்சுக்கு. இப்ப எங்க அம்மா யாரு? பிரயாணி. நான் யாரு? அம்மா லீவுனா அன்னைக்கு யாரும் லீவு. அப்படி டிக்கெட்லாம் இருந்தீங்கன்னா யோசிச்சு பார்த்து உங்க டிக்கெட்டை பார்த்துங்க. அப்படி இருக்கீங்க, யோசிச்சுங்க. அம்மா சொல்லாம பைபிள் எடுக்க மாட்டேன் அப்படின்னா நீங்க யாரு? அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கணும். கவனிங்க. பழைய ஏற்பாடு தேவையா தேவையில்லையா? தேவை. எதனால தேவை? இப்ப நீங்களே சொல்லிடுங்க. எனக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி அவர்களுக்கு சம்பதித்து. அவளுக்கு சம்பதி. எனக்கு படிக்கும் பொழுது என்ன உண்டாகும்? எச்சரிப்பு உண்டாகும். ஏன் நான் எச்சரிக்கப்படணும்? நான் கடைசி நாட்கள்ல இருக்கேன். அப்ப எனக்கு என்ன இருக்கேன்? விசுவாசத்துக்கு ஆபத்து. அப்ப எச்சரிப்பு வரும் பொழுது அதை நான் கேட்கும் பொழுது எனக்கு அது பாரமா? எனக்கு அது பாரமா இருக்கு. என்ன வித புரியுது? 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 7 எடுத்து வந்திருக்கேன். 2 கொஞ்சம் விளக்கிட்டேன். நீங்க சில சமயம் என்னடா சொன்னதே சொல்றான், சம்மந்தம் எல்லாம் பேசலாம் அப்படின்னு தோணும். எனக்கு காரணம் இருக்கு. எல்லாத்துக்கும் ரிலேட் ஆகும். எல்லாத்துக்கும் என்ன ஆகணும்? ரிலேட் ஆகும். சரி, ஜெபம் பண்ணுவோமா? சம்மரி. எங்கேருந்து வந்தோம்? ஒரு குழந்தையில ஆரம்பிச்சோம். அந்த குழந்தைக்கு அதுவே குழந்தை 7 வயசு குழந்தை. ஆனா 3 வயசு தம்பி அதுக்கு என்னவா இல்ல. ஆனா பார்க்கும் பொழுது எனக்கு அது கஷ்டமா? கூப்பிட்டு கேட்டா இது யாரு? என்னுடைய உறவு. எதை உறவு இருக்கிறதுனால அது பாரமா? அந்த பையனுக்கும் எனக்கு உறவு இல்லாதனால அது என்னவா தெரிஞ்சு எனக்கு? ரைட்டா தெரிஞ்சு. எறும்பு தன்னுடைய இடையை காட்டிலும் பெரிய இடையை தூக்கிட்டு போகுது. ஏன்? ஏன்னா அதுக்கு அது தேவை. அதுக்கு அதோடைய தீனி. அது அதோட தீனி. இன்னும் கவனிங்க. இந்த தேன் சீட்டு பார்த்துருக்கீங்களா? இப்பெல்லாம் இல்லை, அதை முன்னாடி சந்ததி பார்த்துருப்பீங்க. அது ஒவ்வொரு உணவுலையும் ஒரு டைம் உணவு சாப்பிட்டுச்சுன்னா அந்த எடையை விட 15 மடங்கு சாப்பிடுமா தேனு. ரைட். அப்ப உறவு இருந்தாதான் பாரமா இருக்காது. உறவு எப்படி ஏற்படும்? தேவனுடைய வசனத்தை கேட்டு நான் மனம் திரும்புவதன் மூலமாக உறவு ஏற்படும். என்ன அடையாளம்? எனக்கு புது இதயத்தை தராரு. சட்டை மாறி பிரயோஜனம் இல்லை, மூடி வெட்டிங்கெல்லாம் மாறி பிரயோஜனம் இல்லை. எது மாறணும்? அது எப்படி நடக்குது? கடவுளுடைய வார்த்தை மூலமா. ஜீபும்பாலாம் கிடையாது சர்ச்சில். அப்படியே பாடிக்கிட்டே இருக்கும்போது நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியே பாடிட்டே இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ஏதோ நடக்க போது நினைச்சிட்டே இருந்தேன். அது நடக்கவே இல்லை கடைசி வரைக்கும். இல்லை. ஆனா அந்த பைபிளையே வச்சுக்கிறதுனால அந்த பைபிள் நானும் நினைச்சேன் அடுத்த வாரம் நடக்கும். இந்த வாரம் நம்மளுக்கு நடக்கல, அடுத்த வாரம் நடக்கும். அது கிடையாது கிறிஸ்தவம். தேவனுடைய வார்த்தைகள் உங்க இருதயத்திலிருந்து விழுது, அதுக்கு அழிவே கிடையாது. ஏன்னா நீங்க பார்க்கிற எல்லாம் அதுக்கு சாட்சி. கடவுளுடைய வார்த்தைக்கு அழிவு இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க பார்க்கறதெல்லாம் சாட்சி. அகில உலகமும் தேவனுடைய வார்த்தையினாலே இன்னைக்கு இருக்கா இல்லையா? அப்ப வார்த்தைக்கு என்ன கிடையாது? அழிவு இல்லை. இப்ப அழிவில்லாத வார்த்தைகள் எனக்குள்ள வராதனால நானும் எட்டர்னல் அழிவில்லாதவனா மாறுறேன். அப்படின்னா என்ன ஆகுது? புது இதயம் எனக்குள்ள வருது. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வராரு. என் இயல்பு என்ன ஆகுது? மாறுது. எங்க அம்மா திட்டுறாங்களேன்னு ஒரு நாள் பைபிள் எடுத்தேன், அப்படி நாட்கள் உண்டு. பைபிள் படிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணேன், அது ஒரு நாட்கள் உண்டு. பைபிள் புரியல, அப்படி இருக்கிற நாட்கள் உண்டு.
எனக்குன்னு பைபிளை எடுத்தேன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம். அந்த நாள் பைபிள் காலேஜ் போகாமே புரியும், நல்லா புரியும். நல்ல ஒரு டீச்சர் உங்களுக்கு கிடைச்சாருன்னா பைபிள் காலேஜ் போகாமே புரியும். சொல்லி கொடுத்தா புரியும். ரட்சிக்கப்பட்ட எல்லாத்துக்கும் புரியும். யாரோ சொல்லிருக்கல எல்லாத்துக்கும், எல்லா வயசுடையவர்களுக்கும் புரியும். எடுத்து ஆண்டவர் உள்ள வார்த்தையை வைக்கிறார். த சோர்ஸ். என் விசுவாசத்திலே வளரணும்னா அந்த வார்த்தைகள்லாம் எனக்கு என்ன மாறுது? சோர்ஸா மாறுது. அப்ப அந்த வார்த்தைகள் எனக்கு பாரமானதா இருக்காது. எனக்கு கேள்வி கேட்கறதுல எனக்கு பாரமா இது, அது உத்து கவனிப்பேன். சில பேர் ஒரு 2 பேர் சொல்லுவாங்க, அந்த ஆடியோவை மறுபடியும் கேட்குறேன், ஏன்னா அவங்களுக்கு அது தேவைப்படுது. ஏன்னா அது அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ உத்து கவனிப்பேன். சரி, நம்பர் 1 சோர்ஸ் ஆஃப் ஃபெய்த், அதாவது விசுவாசத்தின் மூலம் எங்கே தான் இருக்கு? கடவுளுடைய வார்த்தைகள்ல தான் இருக்கு. கடவுளுடைய வார்த்தைகள் தான் இருக்கு. ரட்சிக்கப்படாதவங்க வெட்டியா எங்கேயாவது பேசி பொழுத போகணும்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பேசினாதான் ஆறுதல் வரும். கடவுளுடைய வார்த்தையிலேருந்து ரட்சிக்கப்படாதவங்களால ஆறுதல் பெற முடியாது. அதனாலதான் எங்க போறாங்க? வேற சோர்ஸை தேடி போறாங்க. இன்பத்தை அடைய முடியாது. ரைட். 2வது வாங்க, அதுல எச்சரிப்பை எனக்கு கிடைக்கிறதுனால என் காதை ரொம்ப கவனமா அதை என்ன பண்ணிப்பேன், வச்சுப்பேன். ஆனா சிலருக்கு எச்சரிப்பு பிடிக்கலன்னா ஏத்திவிட வந்தவன்னு அர்த்தம். நல்ல ஆண்டவரே, மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். அழிவில்லாத வித்தாகிய உடைய வார்த்தைகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நல்ல நிலங்களிலே விழுந்த உடைய வார்த்தைகள் 30, 100, 60 ஆண்டவரை கனி கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். விளைய செய்கிற தெய்வமே, மே துதிக்கிறோம். நீர் பாய்ச்சுகிற ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். முக்கிய மகிமையை செலுத்துகிறோம். நாளொன்று வரப்போகிறது. பதரையும் கோதுமையும் நீர் பிரிக்க போகிறீர். தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய சன்னிதானத்திலே உமக்கு மகிமை உண்டாகப்படி எங்களிலே நற்கிரியைகளை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் அதை முடிப்பீர் என்று சொல்லி நம்பி இவர்களை நினைக்கும் பொழுதெல்லாம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியருடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவரோடும் எல்லா காலங்களிலும் இருக்கும். ஆமென்.